நாம் எப்படி ஒரு நொடியில் ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்து மற்றவர்களுக்காக சத்கதியை கொடுக்கும் வள்ளலாக ஆக முடியும்? ஓம் சாந்தி. நாம் ஒரு நொடியில் ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்வதற்காக தந்தை நமக்கு ஒரு ட்ரில்ஸ் சொல்கின்றார். அது என்னவென்றால், ஒரு நொடியில் நாம் நடக்கும் போதோ சுற்றி வரும் பொழுதோ அவ்வப்போது ஒரு நொடியில் நாம் நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற நினைவு இருக்க வேண்டும். அதாவது நான் கருவியாக இருக்கின்றேன், தந்தை என்னை கருவியாக்கி என்னை சேவிக்கின்றார், நான் ஆத்மா செய்கின்றேன். இந்த நிமித்தமான அதாவது கருவி என்கின்ற நினைவு இருந்ததென்றால் ஒரு நொடியில் நாம் ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்ய முடியும். ஏனென்றால் இந்த கருவியின் பாவம்தான் நம்மை பணிவாக ஆக்குகின்றது. எங்கே பணிவு இருக்கின்றதோ அங்கே தேக உணர்வு அழிந்து விடுகின்றது. தேக உணர்வு அழிந்துவிட்டால் ஆத்ம உணர்வு இருக்கின்றோம் என்று புரிந்து கொள்ளலாம். ஆகையால் ஆத்ம உணர்வில் இருந்து போகும் வரும்போதும் ஒரு நொடிக்கான ட்ரில்லை பாபா செய்வித்தார். அப்படி நாமும் கூட நடக்கும் போதோ சுற்றும் போதோ ஒவ்வொரு நொடியிலும் இந்த நிமித்தம் என்கின்ற நினைவை இமர்ஜ் செய்து நாம் பணிவோடு இருந்து நமக்கு ஜீவன் முக்தி என்கின்ற அனுபவத்தை செய்விக்க வேண்டும். மற்ற துக்கம் அசாந்தியில் உள்ள ஆத்மாக்களுக்கு கூட இந்த ஒரு நொடிக்கான ஆத்ம உணர்வு அவர்களுக்கு கதி மற்றும் சத்கதியை அளிக்க வல்லது. ஓம் சாந்தி.